ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் இல்லாத அப்படியே நம்ம அந்த பொடியை போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ட் என்னென்னு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. கருப்புளுந்தும் காஞ்ச மிளகாவும் நான் சரவணாவில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நீங்களும் அங்கே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்லா அடிகனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பை வந்து சிம்மு வச்சு நீங்கள் வறுத்துக்குங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது கூட வந்து பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 8 பல் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா எடுத்து பூண்டு 10 எடுத்திருக்கேன். அதுலேருந்து பல்லாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு கூடயே ஹீட் ஆகிடுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கெடாதையும் இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரத்தில். பூண்டை ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த கடலைப்பருப்பு கூடயே ஹீட் ஆனால் போதும். நல்லா ஹீட் ஆகணும். ஆனால் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தனியாக நம்ம கடையில் போட்டு நம்ம காஞ்ச மிளகா ஹீட் பண்ணோன்னா பிளாக் கலரில் மாறிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கசப்பு தட்டிடும். நம்ம இந்த கடலைப்பருப்பு கூடயே போட்டு நம்ம ஹீட் பண்ணோன்னா ரெண்டுமே ஒன்றா சூடாகிடும். சூடாகும் போது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் காஞ்ச மிளகாவும். இது கூட எள்ளு ஒரு 100 கிராம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நல்லா ஹீட் பண்ண நல்லாயிருக்கும். தனியாக போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா அதோட எண்ணெய் மாதிரி கொஞ்சம் விட்டால் மாதிரி ஆகிடும். நம்ம இது கூடயே போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பத்திரமா எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி அதே பேனை வச்சுட்டு கருப்புளுந்து எடுத்துக்கிறோம். 1/2 கிலோ கருப்புளுந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்ம பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கருப்புளுந்து பிளாக் கலரில் இருக்கிறதால நம்ம ஹீட் பண்ண வேறு ஒரு இன்னும் டார்க் பிளாக் கலர் வரும். அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்க. சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். நம்ம அனல் அதிகமாக வச்சோம்னா கருகி போயிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கசப்பு தட்டிடும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. பொறுமையாக நல்லா பொறன்னு வரும். அது கூட வந்து இப்போ கொள்ளு எடுத்துருக்கிறேன். கொள்ளு வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அது கூடயே போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். கொள்ளோடு போடும் போது இருக்கிற கலரோட ஹீட் பண்ண ஒரு ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வர வரைக்கும் ஹீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பொறுமையாக ஹீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கருவேப்பிலை வந்து டெய்லி நம்ம சமைக்கும் போது தாளிப்புக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருவேப்பிலை எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி குச்சிலாம் இல்லாத க்ளீன் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பிடும் போது கருவேப்பிலை தாளிக்கிறோன்னா அதை நம்ம எடுத்து ஓரம் வச்சுருவோம், நம்மளாகட்டும் பசங்களாகட்டும். இப்போ புளி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து 1/2 நெல்லிக்காய் அளவு போட்டுக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்கோசரம் தான் போடுறது. போட்டு அது கூடயே சூட்லேயே கலரிட்டே இருங்க. கருவேப்பிலை எப்போவுமே நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். இது கூட போட்டு நம்ம பொடியாக அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட எவ்வளோ கருவேப்பிலை வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம நல்லா பவுல் அளவுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இதை எடுத்து வச்சுருக்கதால அது காஞ்சி பொறப்புறம் தான் இருக்குது. இந்த ஹீட் ஒண்டி பண்ணுறதுக்கு அது கூட ஹீட்டில் நான் கலரிட்டுருக்கேன். நல்லா கலரி விடுங்க. பச்சை கருவேப்பிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தனியாக ஒரு பேன் வச்சு சிம்மில் வச்சு கலரிட்டே இருந்தீங்கன்னா அது பொறன்னு ஆகும். அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பொடியும் கெடாத இருக்கும். அதனால தான் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பூண்டு காஞ்ச மிளகா கூட நீங்கள் இதையும் எடுத்து அந்த பிளேட்லேயே போட்டுருங்க. போட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறும் போது தான் அது வந்து நம்மளுக்கு கெடாத இருக்கும். சூட்டோடு போட்டு அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுச்சுன்னா கெட்டு போயிடும் பொடி. நல்லா அரை வரைக்கும் ஆற விடுங்க. இப்போ நான் அதே பேனை வச்சுட்டு 1/2 ஸ்பூனு இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலுக்கு கோல்டு வின்னர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு அது கூட எல்ஜி கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். போட்டு நல்லா கலரிட்டே இருங்க. அது ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கலரை பொறன்னு மாறும். திருப்பி போடுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் அந்த ஸ்டிக்னஸ் போயிட்டு பொறன்னு ஆகும், பவுட்ரு ஆகும். இல்லைனா பொடியில் ஸ்டிக்கியாக நின்றும் அரையாது. நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. போட்டு நல்லா பொறன்னு ஆக்குங்க சிம்மில் வச்சு. அந்த ஆயிலில் நல்லா அது டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திருப்பி அது கூட போட்டுட்டு பொடியை அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குறைன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. காற்று போகாத ஒரு டப்பா எடுத்து அதில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு இது வந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி யூஸ் பண்ணலாம். கருப்புளுந்து போடுறதால ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நல்ல வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்ல வீடியோ நான் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.